ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2035வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே நிறைவு 11ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம். அதாவது பெரிய திருமொழியில் 1084 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே 1071வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எம்பெருமானுக்கு இது உகக்கும் என்று நினைக்காதவருடைய நெஞ்சு நெஞ்சே அல்ல நஞ்சு என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதார் நெஞ்சு என்றும் நெஞ்சு அல்ல கண்டாமே. கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதார் நெஞ்சு என்றும் நெஞ்சு அல்ல கண்டாமே. அற்புதமான ஒரு பாசுரம். கனையார் கடல், ஒலிமிக்க கடல், ஒலி செய்யக்கூடிய கலைகள் ஒலிக்கக்கூடிய கடல் கனையார் கடல். கருவிளை, கருவிளை என்றால் கருத்த கருவிளம்பு என்று சொல்லுவோம் அல்லவா? கருவிளை, கருவிளம்பு. கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் காயா மலர், இதெல்லாம் கருப்பு இல்லையா? இந்த கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் போன்ற கருத்த நிறத்தை உடையவனை, அதனை ஒத்த நிறத்தை உடைய எம்பெருமானை அன்பினால் ஆர்வத்தால், அன்பாலையும் நட்புறவாயிலும் ஆற்றாமையோடும் ஆர்வத்தால் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று என்றும் நினையாதார் நெஞ்சு நெஞ்சு அல்ல. சுனையார் மலரிட்டு, குளங்களிலே நிறைந்திருக்கும் பூக்களை அவன் திருவடிகளிலே தூவி சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று, அவனுக்கு அடியார்களாக நின்று எந்நாளும் என்றும் நினையாதார் நெஞ்சு, எந்நாளும் நினைக்கப் பெறாதவருடைய நெஞ்சம் என்றும் நெஞ்சு அல்ல கண்டாமே. ஒரு காலம் உண்மை நெஞ்சு என்று கொள்ள மாட்டோம். அத்தகைய போலி நெஞ்சத்தை பலரிடத்தும் காண்கிறோம். என்னே பாவம், என்ன ஒரு தீவினை என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று என்றும் நினையாதார் நெஞ்சு நெஞ்சு அல்ல கண்டாமே. ஒலிக்கும் கடலையும் கருவிளை பூவையும் காயாம் பூவையும் ஒத்த நிறத்தையுடைய எம்பெருமானை, கருத்த நிறத்தை உடைய எம்பெருமானை, கருமையான எம்பெருமானை அன்போடும் ஆற்றாமையோடும் குளங்களில் நிறைந்துள்ள பூக்களை கொண்டு வந்து அவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து அவனுக்கு அடியார்களாக, அவனுக்கு தொண்டர்களாக, பக்தர்களாக இருந்து எப்போதும் அவனையே நினைக்க பெறாதவர்களின் நெஞ்சானது ஒரு நாளும் உண்மை நெஞ்சு ஆக மாட்டாது. இதனை நாம் அறிவோம். அத்தகைய போலி நெஞ்சத்தை பலரிடமும் காண்கின்றோமே. என்னே ஒரு தீவினை, என்னே ஒரு பாவம். கரிய கடல், கருவிளைப்பூ, காயாம்பு என்னும் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒப்பாக சொல்லலாம்படியான திருமேனியை படைத்த எம்பெருமானிடம் அன்பு விசேஷத்துடன் சுனைகளிலே ஏற்கனவே நிறைந்துள்ள மலர்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து அவனுக்கு அடிமை செய்வதற்கு இசைந்து அவனையே சிந்தித்து கொண்டிருக்க மாட்டாத நெஞ்சு நெஞ்சே அன்று என்று சொல்கிறார். அன்பினால் ஆர்வத்தால், அன்பு என்றால் நட்பு, ஆர்வமாவது அவனை பெறாவிட்டால் முடிந்து போய்விடும்படியான ஆற்றாமை, ஆர்வத்தால். சுனையார் மலர், இவன் புதிதாக புஷ்பங்களை படைக்க வேண்டிய அவசியமில்லை. விதை நட்டு செடி நட்டு அதை செடியை வளர்த்து அதிலிருந்து மலர்களை எடுத்து அந்த அவசியம் இல்லாமல்லை. சுனைகளிலே ஏற்கனவே பூக்கள் நிரம்பி இருக்கின்றன அல்லவா? சுனையார் மலர்,
அது மனம்தானே வேண்டும் அதை எடுப்பதற்கு. தாமுளரே தம் உள்ளம் முளதே தாமரையின் பூ உளதே ஏத்தும் பொழுதுண்டே என்று பூதத்தாழ்வார் சொல்லுவார். தாமுளரே அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய உள்ளம் இருக்கிறது, தாமரையின் மலர் இருக்கிறது. அதை எடுத்து அதனை சமர்ப்பித்து எம்பெருமானை போற்றுவதற்குரிய ஏத்துவதற்குரிய பொழுதும் இருக்கிறது, அப்புறம் என்ன என்று சொல்லுவார். அது இங்கே ஒப்பு நோக்கலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை. எம்பெருமானுக்கு சொல்லத்தக்க உவமைகள் தக்கனவாக உலகிலேயே இல்லை என்றாலும் ஆழ்வார் வாழா இருக்க மாட்டார் அல்லவா, அவர் சும்மா இருக்க மாட்டார் அல்லவா. தெய்வீக திருவடிவனுக்கு உவமைகள் கிடைக்காமல் போனால் ஆன்ம குணங்களை பேசி அனுபவிக்க கூடாதோ என்றால் இவர் எம்பெருமானுடைய திருமேனி அழகை விட்டு ஆன்ம குணங்களுக்குள்ளேயே நுழைய மாட்டார் அல்லரோ. அதனால்தான் கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் என்று ஓமைகளாக அடுக்கி கொண்டு போகிறார். அன்பினால் ஆர்வத்தால், அன்பாவது நட்பு நேயம், ஆர்வமாவது அதை பெறாமல் போனால் உயிர் நீக்கும்படியான பொறுக்கும் தன்மை இல்லாமை, ஆற்றாமை. அன்பினால் ஆர்வத்தால் சுனை ஆர் மலரிட்டு பூக்கள் முதலிய பொருள்கள் ஆதிகாலத்திலேயே உலகத்தில் அவனால் எம்பெருமானால் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவன் படைத்த பொருள்களை அடியார்கள் தனக்கே உரிமையாக்கி கொள்ளும்படியாக எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்காக அவன் படைத்தான். அந்த படைக்கப்பட்ட பொருள்களை, அந்த மலர்களை எல்லாம் அடியார்கள் மக்கள் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவன் கண்டுகொள்வதில்லை. எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு இருக்கிறான். சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று. இனி எம்பெருமானுக்கு இந்த ஆன்ம அடிமை என்று ஒத்துக்கொண்டு செயல்படும் அந்த இதுவே போதுமானது. நினையாதார் நெஞ்சு என்றும் நெஞ்சு அல்ல, நினைவுக்கு இருப்பிடமாகாத நெஞ்சு நெஞ்சன்று நஞ்சு என்கிறார் ஆழ்வார். கண்டாமே வசைபாடுகிறார். இப்படி போய் இருக்கிறார்களே, இவர்களை என்ன செய்வது என்பது போல வசைபாடுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை, அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதார் நெஞ்சு என்றும் நெஞ்சல்ல கண்டாமே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி ஆலிநாடன் மங்கைவேந்தன் கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.